வெல்கம் டு ராணியக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஹோட்டலுடைய சுவையில் வீட்டிலையே தந்தூரி சிக்கன் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி தட்டையாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே சார்ந்து நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூனுக்கிட்ட மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சள்தூள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூனுக்கிட்ட கரம் மசாலா சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் மிளகும் ஜீரகமும் சேர்த்து அரைஞ்ச தூள் இருக்குது, அதை பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூனுக்கிட்ட சேருங்க. சோம்புத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூட்டை நல்லா தட்டி வச்சுருந்தேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூனுக்கிட்ட தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து அதை நல்லா பார்த்திங்கன்னா கிளறி விட்டுக்கணும். இந்த பொருள் நம்ம போட்ட பொருள் எல்லாமே அந்த சிக்கனோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து அதை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நம்ம 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்குங்க. இப்போ ஃப்ரீசரில் வச்சு நான் எடுத்துக்கிட்டு ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த கடாயில் பார்த்திங்கன்னா லேசாக எண்ணெயை தேய்ச்சி தான் விட்டுருக்கேன். தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சோண்டு பெரிய வெங்காயத்தை பெருசாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கன் எல்லாம் நல்லா அந்த கடாயில் கீழே நல்லா படுற மாதிரி நல்லா அதில் அடுக்கிக்குங்க. அடுக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சமமாக அடுக்கி விட்டுங்க. அடுக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் லைட்டாக மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இல்லைன்னா தோசைக்கு ஊற்றுற மாதிரி லேசாக அப்படி மேலே ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்றா பிரட்டி விட்டுக்குங்க. பிரட்டி விட்டு மறுபடியும் மேலே கொஞ்சம் ஆயில் போட்டு மறுபடியும் நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். நம்ம பண்ண தந்தூரி எப்படி வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வாயில் எச்சி விடுது. இதே மாதிரியே நம்ம வீட்டில் நீங்கள் நான் சொன்ன மாதிரியே ரெடி பண்ணி பாருங்கள். இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். சூப்பராக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.